கடந்த சில மாசமாவே எல்லாரும் ChatGPT பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. ChatGPT 1,000,000 யூசர்ஸ் வெறும் 5 நாட்கள்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க லான்ச் பண்ணதுலேருந்து. இது நீங்க மத்த ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து ரொம்ப, 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 ரொம்ப ஷார்ட். இந்த மாரி நடக்குமான்னு உங்களுக்கு தெரியாது. 5 டேஸ்ல 1,000,000 வந்து ஒரு பெரிய சாதனை தான். ChatGPT OpenAI என்கிற ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ஏஐ சாட்பாட். அதாவது சாட் பண்ண நம்ம கூட நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லும். இது வந்து டெக்ஸ்ட் மாடல் இயங்குறதுனால இது வந்து எல்லாமே டெக்ஸ்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற கம்பெனி பத்தியும் நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் ஏஐ 2015ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இப்போ ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா மாறி இருக்கு. சாட் ஜிபிடி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் DALL-E அதாவது DALL-E அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரியேட்டிவாக கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 3D ரெண்டர் இமேஜ் கேட்டிருக்கேன். ஒரு டாக் வந்து ஏர்ப்ளைன் ஓட்டுற மாதிரி. அதே வந்து நான் வேறு ஒரு டைப் ஆஃப் பெயிண்டிங் ஆயில் பெயிண்டிங்கில் கேட்டாலும் அதுவும் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஒரு இமேஜாக வரையறதுக்கு ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு வித்தின் லைக் 20 செகண்ட்ஸ்ல வந்து உங்க மைண்ட்ல இருக்கிறது ஒரு பிக்சராவே வரைஞ்சு குடுக்குற இந்த ப்ரோகிராம அவங்க லான்ச் பண்ணாங்க. அது செம்ம ஹிட் ஆச்சு. இவங்களுடைய இன்னொரு சூப்பர் ஹிட் ப்ரோகிராம் வந்து கோடெக்ஸ். இந்த ப்ரோகிராம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ப்ரோகிராம் வந்து நெறைய புரோகிராமர்ஸ் அண்ட் கோடர்ஸ் எழுதுற கோட்ஸ் எல்லாம் வந்து இதில காப்பி பேஸ்ட் பண்ணி, அது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இது கரெக்ட்டும் பண்ணி குடுக்குது இந்த ப்ரோகிராம் ஆக்சுவலி. இந்த பர்ட்டிகுலர் ப்ரோகிராம் வந்து நெறைய கோடர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எஸ்பெஷலி பைத்தான் பேஸ் பண்ண அந்த கோடிங்லாம் பண்றவங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் ப்ரோகிராம யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம, போன வருஷம் அவங்க விஸ்பர் அப்படிங்கிற ப்ரோகிராம் லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ரோகிராம் ஸ்பீச் ரெகக்னிஷன் டெக்னாலஜிய வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. ஒரு 6,80,000 மணி நேரம் இந்த ப்ரோகிராமுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நெறைய வாய்ஸ் வந்து இன்புட்டா குடுத்து. மக்கள் பேசுறத வந்து தெளிவா ரெகக்னைஸ் பண்ற இந்த டெக்னாலஜி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் மற்றும் ஸ்பீச் ப்ராசஸிங் ரெகக்னிஷன் இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு வந்து இது ரொம்பவே பயன்பாடா அமையும். இந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் லிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய பெரிய தலைங்களும், பெரிய புள்ளிகளும் வந்து இருக்காங்க. அ ஈலான் மஸ்க் உட்பட. ஓப்பன் ஏஐ கிட்ட உலகத்திலேயே 5வது சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல அவங்க ப்ரோகிராம்லாம் அவங்க லோட் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்காங்க. அதில தான் இந்த ப்ரோகிராம்ஸ் எல்லாம் இயங்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு குடுக்கறதுக்கான அந்த சக்தி எதுலேருந்து கிடைக்குதுன்னா, இதில தான். இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர் தான். ஏன்னா இந்த ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்ல அச்சீவ் பண்ண முடியாது. மைக்ரோசாஃப்ட் இந்த கம்பெனியில நிறையவே வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. 2019ல அவங்க $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன மாசம் ரீசென்ட்டா ஜான்வரியில அவங்க $10 பில்லியன் மேலும் வந்து முதலீடு செஞ்சிருக்கிறதா வந்து நம்ம நியூஸ் நம்ம பார்த்தோம். மைக்ரோசாஃப்ட் வந்து கூகுள் சர்ச் என்ஜின காலி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கூகுள வந்து அவங்க அ ஒழிக்கவே முடியல. நீங்க பார்த்தீங்கன்னா, கூகுள் தான் வந்து டாப்ல இருக்காங்க சர்ச் என்ஜின்ல. பிங் வந்து அந்த அளவுக்கு கேட்ச் அப் பண்ணவே முடியல. இத வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு புதுசா ஏதாவது டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி கொண்டு வந்தா மட்டுமே முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்றாங்களா? அப்படிங்கிற கோணத்திலயும் நெறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி சர்ச் என்ஜின காலி பண்ணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெர்ட் அனலைஸ் பண்ணும்போது, அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஏஐ சாட்பாட் சர்வீசஸ் மக்கள் கேள்விகளுக்கு கலெக்டிவா, சிம்பிளா ஆன்சர்ஸ் குடுக்கிறதாவும், சர்ச் பேட்டர்ன்ல ஒரு கன்டினியூட்டி இருக்கிறதாவும், இது வந்து ஒரு சர்ச்ல ஒரு புது பரிமாணமாகவும், டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜியா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம ChatGPT யோடைய இந்த அபார அ வெற்றிக்கு அதாவது 1,000,000 யூசர்ஸ் வந்து வித்தின் 5 டேஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, மேசிவ். இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கோள் காட்டி தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சர்ச் வந்து இந்த நார்மல் சர்ச் இன்ஜின கில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்குள்ளயே நீங்க பார்த்தீங்கன்னா, கூகுளும் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஏஐ டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து இது உதாரணமாவே பார்த்துடலாமே. ஸோ, இப்போ உதாரணத்துக்கு நம்ப கூகுள்ல இன்டர்வியூக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆவுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி கேள்வி கேட்டோம்னா, நம்மளுக்கு டாப் லிங்க்ஸ் கிடைக்கும். பெய்ட் லிங்க்ஸ் இருக்கு, ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் இருக்கு. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் ஒவ்வொன்னா நீங்க போயிட்டு கிளிக் பண்ணி, சர்ச் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்றீங்க. அஃப்கோர்ஸ் நெறைய வந்து உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் நீங்க தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொன்னா நீங்க எடுத்து கேதர் பண்ணணும். அதுவே ChatGPTல நீங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, ChatGPT இருக்க இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி, அதோட எபிலிட்டில எல்லாத்தையும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி நம்மளுக்கு ஆன்ஸரா குடுக்குது.
இது கூகுளோட பெட்டரா அப்படிங்கிற கேள்விக்கு, இல்லன்னா சர்ச் என்ஜினோட பெட்டரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா, அதோட குவாலிட்டி வந்து டிபெண்ட்ஸ். இது ரொம்ப சப்ஜெக்டிவ். ஒருத்தருக்கு வந்து இது கரெக்ட்டா இருக்கிற மாரி தோணும். சில பேர் வந்து 4, 5 வெப்சைட்ட போயிட்டு அனலைஸ் பண்ணி, அவங்களுடைய சொந்த முயற்சியில, சரி இதுதான் வந்து கரெக்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற விஷயம். அதனால இதுக்கு நம்ம பதில் கிடைக்கல. ஆனா, ப்ரிசைஸா கேட்ட கேள்விக்கு ஒரு கம்பைல்ட் இன்ஃபர்மேஷன் நம்பளுக்கு சாட் ஜிபிடில கிடைக்குது. இது வந்து நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வேஸ்ட் ஆவாம சரி ஸ்ட்ரெய்ட்டா பாயிண்ட்டுக்கு போற மாரி ஒரு விஷயம் வந்து இதில நடக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம சாட்பாட் கிட்ட கன்டினியூஸா கேள்வி கேட்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ட இன்னும் கொஞ்சம் புரியும்படியா எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லி நான் கேட்கிறேன். நான் பாயிண்ட் நம்பர் மட்டும் தான் குடுக்குறேன். சாட்பாட் அதுக்கு இம்மீடியட்டா ஃபாலோ அப் ஆன்ஸரும் நம்மளுக்கு குடுத்துருச்சு. இது ஒரு விதத்தில பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா, நீங்க Googleல இந்த கன்டினியூட்டி இல்லாம நம்ம சாட் பண்ண முடியாது. திருப்பி நீங்க Googleல போயிட்டு இது உங்களோட மைண்ட்ல அந்த கொஸ்டின ரீஃப்ரேம் பண்ணி, அத திருப்பியும் நீங்க வந்து குடுத்து அந்த சர்ச் என்ஜின் ரிசல்ட்ட திருப்பியும் லிங்க்ஸ் எல்லாம் நீங்க கிளிக் பண்ணி நீங்க கொண்டு வரணும். ஆனா, இதில வந்து ஒரு கன்டினியூட்டி இருக்கு, ஒரு ஃப்ளோ இருக்கு. ஈஸியா வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் மாரி இருக்கு. இதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT கிட்ட ஒரு பம்ப்கின் சூப் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு இம்மீடியட்டா வந்து ஒரு ரெசிபிலாம் போட்டு அழகா வந்து ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்ஸ்ல ஒரு லைன்ல என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராத்தோ நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதில போட்டிருந்தது. ஸோ இம்மீடியட்டா நான் கேட்ட கேள்வி, ஓகே ப்ராத்தோ எனக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சாட் ஜிபிடி வந்து இந்த பம்ப்கின் சூப்போட ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு குடுக்குது. ஸோ இந்த கன்டினியூட்டி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு. ஓகே இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம். சரி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, சரி எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டேன். அதுவும் வந்து லிஸ்ட் ரெடி பண்ணிடுச்சு. ஓகே அடுத்த ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா, சரி இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல போட்டு எனக்கு ஆர்டர போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தப்போ, அங்க தான் இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ். ஸோ ஆப்வியஸ்லி இது டெக்ஸ்ட் பேஸ்ன்றதுனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாட் பாட் வந்து ஐ அம் சாரி இதுக்கு மேல என்னால ப்ரொசீட் பண்ண முடியாது. பட் இந்தந்த மாதிரி ஸ்டோர்ல வந்து நீங்க வந்து அ ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் குடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா, இது எப்படி கம்பெனிஸோட லிங்க் பண்றது, அட்வர்டைசர்ஸோட லிங்க் பண்ணி, இத வந்து ஒரு டோட்டல் ஆட்டோமேஷன்க்குள்ள எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இப்ப யாராவது தேடிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க வாங்குற வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம்னா, இது ஒரு மேசிவ் பிசினஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க ரெவென்யூ மாடல் இப்போதைக்கு ப்ளஸ்ஸுக்கு சப்ஸ்கிரைபர மூவ் பண்றது தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அவங்க. அவங்க வந்து வேற எதுவுமே வந்து இந்த அட்வர்டைசர்ஸோ இன்னும் வந்து அவங்க லிங்க் பண்ணல. அவங்க சர்வரும் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே ஓவர்லோடா தான் இருக்கு. அதனால நெறைய பேர் இத யூஸ் பண்றவங்க, மேபி அவங்க ஆர்டிகிள்ஸ் எழுதுறதுக்காகட்டும், வேற எதுக்காக அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்கள ப்ளஸ்ஸுக்கு மூவ் பண்றதுக்கு தான் இப்போ அவங்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஆர்டிகிள் எழுதுறது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, சரி நான் ஆர்டிகிளும் எழுத சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டேன் நானு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ChatGPT கிட்ட ஒரு 1000 வேர்ட்ஸ்ல குளோபல் வார்மிங் பத்தி ஒரு ஆர்டிகிள் எழுத சொன்னேன். இம்மீடியட்டா அந்த ஆர்டிகிளும் ரெடி ஆயிடுச்சு. சரி ஃபன்னுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பாட்ட எழுத சொல்லி ChatGPT குடுத்தா, அதுவும் பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா ஐ மீன் ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது. நெறைய பிழைகளோட ஒரு பாட்டும் வந்து ரெடி பண்ணி ChatGPT குடுத்துருச்சு. இது ஆர்டிக்கல்லாம் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ரைட்டர்ஸ்க்கெல்லாம் பிரச்சனை வருமோ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐ வந்து புரோகிராமும் உருவாக்கியிருக்காங்க. இந்த புரோகிராம்ல நீங்க எந்த ஒரு ஆர்டிக்கிள் வந்து உங்களுக்கு யாராவது எழுதி குடுத்தாங்கன்னா, இது வந்து அவங்களா மனுஷங்களா எழுதுனாங்களா? இல்லன்னா வந்து பாட் எழுதிருச்சா? அப்படின்னு செக் பண்றதுக்கு நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, இவங்க அனலைஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ரிசல்ட் குடுக்க போறாங்க. அந்த ரிசல்ட் வந்து என்னன்னா, ஓகே இது வந்து ஹியூமன்ஸ் எழுதியிருக்காங்க. இல்ல இது வந்து பாட் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பர்ட்டிகுலர் புரோகிராமுக்கு ஏஐ நாலேட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. இது நானும் டெஸ்ட் பண்ணல. பட் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த டெக் இப்போ சூடு பிடிச்சிருக்கு. இது ஹிட் ஆகுமா? இல்லன்னா மத்த டெக்னாலஜி மாரி மாயமா மறைஞ்சிருமா? அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம்.